இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இது தாவீதின் விண்ணப்பம் என்று மேலே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் 150 சங்கீதத்தில் 3 சங்கீதம் இது தாவீதின் விண்ணப்பம் என்று இருக்கிறது. ஒன்று 17ஆம் சங்கீதம், இன்னொன்று 86வது சங்கீதம், இன்னொன்று 142வது சங்கீதம். இந்த 3 சங்கீதமும் தாவீதுடைய விண்ணப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 17வது சங்கீதம் தான் இந்த 3 சங்கீதத்திலே முதலாவது ஒரு சங்கீதம், தாவீதின் விண்ணப்பம் என்று சொல்லுகிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில், இந்த சங்கீத புஸ்தகத்தில் தாவீது 5வது வசனம் சொல்லுகிறார், என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். எவ்வளோ ஒரு கவனமான ஒரு வாழ்க்கை என்பதை தாவீது புரிந்து கொண்டான். வாழ்க்கை என்பது ஒரு கவனமான ஒரு வாழ்க்கை. காலடிகள் அப்படின்னு சொல்றது நம்முடைய வாழ்க்கையைத்தான் குறிக்கிறது. என்னுடைய காலடிகள் வலுவாதபடிக்கு, ஸ்தோத்ரா, கண்ட நின்ற இடங்களிலே என்னை ஸ்திரப்படுத்தாம உமது வழிகளில் என்னை ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா. உம்முடைய வழியை விட்டு விலகி உமக்கு பிரியமில்லாத இடத்திலே நான் ஸ்திரப்படக்கூடாது. உங்க வழிகளில் என்னை ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா. ஆகவே என்னுடைய காலடிகள் வலுவாதபடிக்கு நான் நடந்து போகணும். என் வாழ்க்கையிலே நான் வலிக்கு விழுந்துடக்கூடாது. கவனமான ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கையைத்தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நிறைய வாழ்க்கை அல்ல, நிறைய மதங்கள்லே மறுஜென்மம் அப்படிலாம் சும்மா போய் கதையை சொல்லுவாங்க. ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையையும் நாம் கவனமாக நடந்து வர வேண்டும். அதனால தான் தாவீது, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகள் உமது வழிகளில், ஆமென், உங்க வழியில என்னை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இது தாவீது உடைய விண்ணப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அதே சங்கீதத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். அதே சங்கீத 1வது வசனம், கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். அந்த 1வது வசனமே என்னுடைய விண்ணப்பத்திற்கு நீ செவிகொடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. பாருங்கள், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். கடவுள் என்பவர் ஒரு நீதி உள்ள ஒரு தேவன், ஒரு உண்மையான ஒரு தெய்வம், மகா பரிசுத்தம் உள்ள ஒரு கடவுள். ஸ்தோத்திரா. அப்படிப்பட்ட ஒரு தேவன், ஆமென், கபடமில்லாத என்னுடைய உதடுகளில் இருந்து பிறக்குகிற என்னுடைய விண்ணப்பத்திற்கு நீ செவிகொடும் என்று கேட்கிறார். இப்படி ஒரு லெட்டரை எழுதி பரலோகத்துக்கு அனுப்புகிறார் தாவீது. இப்படி ஒரு லெட்டரை எழுதி, ஆமென், ஸ்தோத்ரா, ஒரு பரலோகத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறார். என்னுடைய உதடு கபடமில்லாத உதடு, அதிலிருந்து பிறக்கிற என்னுடைய விண்ணப்பத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு எத்தனையோ மதங்கள்ல, ஆமென், கொலை செய்து, ஆமென், பலவிதமான தவறுகளை செய்து அதற்குரிய காணிக்கைகளை கொண்டு போய் செலுத்தி அந்த பாவத்துக்கு, ஆமென், ஒரு பரிகாரம் கிடைக்கும் என்று ஒரு மனதில் மேல் பூச்சான ஒரு, ஆமென், ஒரு திருப்திக்காக அப்படி போகிறார்கள். ஆனா நம்முடைய ஆண்டவர், ஸ்தோத்திரா, அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அல்ல. அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அவர் நம்முடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த தேவனை குறித்த ஒரு ஸ்தோத்திரம், ஒரு புரிந்து கொள்ளுகிறது நமக்கு இருந்தா தான் நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர், நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகும். ஆக கபடமான இருதயத்திலிருந்து பிறக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் என்கிற அறிவு தாவீதுக்கு வருகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. எரேமியா தீர்க்கதரிசி ஒரு வசனத்துல சொல்லுகிறா, துன்மார்க்கனுடைய வீடு கபடங்களால் நிறைஞ்சிருக்கிறது என்று ஒரு வசனத்தில் எழுதுகிறார். துன்மார்க்கனுடைய வீடு கபடங்களால் நிறைஞ்சிருக்கிறது.
அல்லேலூயா. அங்கே தாவீது சொல்லுகிறார், கபடமில்லாத உதடுகள் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தருளும். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. யோவான் 1 அதிகாரம் 47 51 வரை வாசிப்போம். ஆமென். யோவான் 1 அதிகாரம் 47 51 வரை. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவருடைய வசனத்தை கொஞ்சம் தியானிச்சு பாருங்கள். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சீசர்கள், மீன் பிடிக்கிற மனிதர்களை கடவுள் சீசர்களாக தெரிந்து கொண்டிருக்கிற காலத்திலே, ஸ்தோத்திரா, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கிறார். ஆகவே ஒரு பிலிப்பு என்கிற ஒரு ஊழியக்காரன் ஒரு நாத்தான்வேல் என்கிற ஒரு மனிதனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறார். நாத்தான்வேல் இயேசுவிடத்திலே வரும்பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்திலே வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இந்த நாத்தான்வேல் அவனுடைய பேரே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு தீர்க்கதரிசியுடைய பேர். தாவீதுக்கு தீர்க்கதரிசியா இருந்த நாத்தான் அப்படின்னு சொல்ற அந்த தீர்க்கதரிசி பேரையே இவனுக்கு அவங்க அம்மா வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த நாத்தான்வேல் என்கிற ஒரு புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள இந்த மனிதன், இயேசு அவனை பார்க்கிறார். அவன் இயேசுவிடத்திலே, பிலிப்பு இயேசுவிடத்திலே கூட்டிக் கொண்டு வருகிறார். உடனே இயேசு பக்கத்தில் வரும்போது சொல்லுகிறார், இதோ கபடற்ற ஒரு உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான், நீர் என்னை எப்படி அறிவீர்? இதுக்கு முன்னே நான் உம்மை பார்த்ததில்லை, நீரும் என்னை பார்த்ததில்லை, பேசிக்கிட்டது கூட கிடையாது, ஒரே ஊரும் கிடையாது. நீர் எங்கேயோ இருந்து வருகிறீர், என்னை எங்கேயோ இப்போதான் பார்க்கிறீர், ஆகவே என்னை எப்படி நீர் அறிவீர் என்று கேட்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த கபடற்ற இந்த நாத்தான்வேலை கடவுள் கணக்குல குறிச்சு வச்சிருக்கிறார். அவருடைய நோட்ல இந்த கபடற்ற இந்த நாத்தான்வேலை அவருடைய பாயிண்ட்ல குறிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சிந்தையில வைத்திருக்கிறார், இருதயத்தில வைத்திருக்கிறார். ஆக தேவ பிள்ளையே, ஒரு மனிதன் ஒரு ஸ்தோத்திர கர்த்தருக்கு பிரியமான ஒரு கபடம் இல்லாத மனிதர்களாக வாழும் பொழுது அவருடைய கணக்கிலே வருகிறான். அல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவர் கொஞ்சம் நஞ்சமான ஆசீர்வாதத்தை சொல்லல, ஏராளமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், அதற்கு நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றான். அல்லேலூயா. தாவீதுக்கு தெரிகிறது, என்னுடைய காலடிகள் வலுவாமல் இருக்க வேண்டும் என்றால், ஸ்தோத்ரா, உங்க வழியிலே என்னை ஸ்திரப்படுத்து, நான் கபடம் இல்லாமல் நான் வாழ வேண்டும், கபடான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளையே, கடவுள் என்பவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகள் கபடாக இருந்தால் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஆக துன்மார்க்கனுடைய வீட்டிலே கபடமா நிறைஞ்சிருக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நம்முடைய வாயிலே கபடம் இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பத்திலே கபடம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருத்தவங்களை ஒரு குடும்பம் கெடுப்பதற்காக ரொம்ப அன்பா பேசி அவங்கள நல்லா உள்ள இழுத்துட்டு அவங்கள மொட்டையடிச்சு அனுப்புறது தான் கபடம். அன்பா நல்ல பழகி அவங்கள உள்ள இழுத்துட்டு அவங்கள மொட்டையடிச்சிட்டு அவங்கள அழுக வச்சு அனுப்புறது எவ்வளவு கபடமான வார்த்தை. அல்லேலூயா.
நம்புற மாதிரி பேசி கழுத்தறுக்கிறது எவ்வளவு கபடமான வார்த்தை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நம்முடைய குடும்பத்திலோ நமக்கோ இல்லாதபடி இருந்தால்தான் என்னுடைய காலடிகள் வலுவாமல் இருக்கும். அல்லேலூயா. அவருடைய வழிகளிலே என் குடும்பம் ஸ்திரப்படும். அல்லேலூயா. ஆகவே தாவீது சொல்லுகிறான், என் காலடிகள் வலுவாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆமென் என்னுடைய உதடுகளிலே கபடம் இருக்கக்கூடாது. நேச்சூரான ஒரு வார்த்தை, நியாயமான ஒரு வார்த்தை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் சாத்தானால் உண்டாகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாத்தான் வேலை பார்த்து, நீ அத்தி மரத்தின் கீழே நீ உட்கார்ந்திருக்கும் போது நான் உன்னை கண்டேன். பிலிப்பு உன்னை கூப்பிடுவதற்கு முன்னே. அப்படி என்றால் கடவுளுடைய கண்கள் கபடற்ற மனிதர்களை கணக்கிலே வைத்துக் கொண்டே இருக்கிறார். அங்கே ஆலமரத்துக்கு கீழே ஒருவன் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் கபடம் இல்லாத ஒரு மனிதன். அங்கே போட்ல ஒருவன் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் நீதியான ஒரு மனிதன். அல்லேலூயா. அங்கே பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் பரிசுத்தமா எனக்காக வாழுகிறவன். அல்லேலூயா. இப்படி ஆண்டவருடைய கணக்கிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம். ஆமென். உடனே அந்த நாத்தான்வேல் சொல்லுகிறான் 49 வசனத்துல, நாத்தான்வேல் ரபி, ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இப்போ ஒரு தீர்க்க தரிசனத்தை நாத்தான்வேல் கேட்டுட்டு, பிலிப்பு உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னே நீ ஆலமரத்துக்கு அடியிலே இருந்ததை நான் பார்த்தேன் என்று தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டுட்டு அவன் பிரமித்து போய், நீர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, நீ இஸ்ரவேலின் ராஜா அப்படி என்ற ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஓ தேவனுடைய பிள்ளையே, கபடற்ற ஒரு மனுஷனுடைய இருதயத்தை தேவன் கம்பீரிக்க பண்ணுவா, அவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 50 வசனத்துல இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும். பாருங்கள், இங்கே ஆண்டவர் ஒரு பிரமிப்பான ஆசீர்வாதத்தை நாத்தான்வேலுக்கு கொடுக்கிறார். வானம் திறந்திருக்கிறது நீ பார்க்க போகிறாய். தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே ஒரு பெரிய ஆவிக்குரிய கண்களை நான் உனக்கு திறக்க போகிறேன். அல்லேலூயா. வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலே இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் நீ காண போகிறாய். அல்லேலூயா. கபடற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஆவிக்குரிய வழிகளை தேவன் நமக்கு ஆசீர்வாதமா திறப்பார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஜெபிக்க வரலையே என்ற பிரச்சனை வராது. அல்லேலூயா. எனக்கு ஜெபம் ஓடி வரமானுக்கேங்கிற பிரச்சனை வராது. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதமான வாசலை கர்த்தர் திறப்பா. இன்றைக்கு ஆராதனையில நாம் பார்த்தோம், அந்த ஜெப ஆலயத்திலே ஸ்தோத்திரா அவன் பிச்சை கேட்கும் பொழுது, எங்கள்கிட்ட வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஏன் கடவுள் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை? அல்லேலூயா. பேதுரு பாதத்திலே சொத்துக்களை வித்து கொண்டு வந்து போட்டவர்கள். அல்லேலூயா. மீன் வயிற்றிலே மீன் வாயிலே வெள்ளி படத்தை எடு என்று சொன்ன ஆண்டவர் அந்த கோயிலுக்கு போகும் பொழுது இங்கே ஒரு 500 ரூபாய் கட்டையே கொடுத்து ஆண்டவர் அனுப்பல பேதுருவ. ஆகவே அந்த மனுஷனுக்கு தேவை பணம் அல்ல, அவனுக்கு தேவை ஒரு ஆவிக்குரிய சுகம். அல்லேலூயா. சரீரத்திலே சுகம். அந்த கால் கைகள் நடந்துட்டா அவன் பிச்சை எடுக்க மாட்டான் என்பது ஆண்டவருக்கு தெரிகிறது. ஆகவே தேவ பிள்ளையே, பணம் அல்ல அவனுக்கு முக்கியம், அவனுக்கு சரீர சுகம் தேவை. இயேசு யார் என்று புரிந்து கொள்ளுகிறது அவனுக்கு தேவை. அதனாலதான் அன்றைக்கு பேதுருவும் யோவானும் வெள்ளி பணமும் கொண்டு போகல. ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை. ஸ்தோத்திரா. நசரேனா இயேசு நாமம் ஒன்று இருக்கிறது, அந்த நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து குதித்து நடந்தான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பணத்தை நமக்கு முன்னாடி வைப்பது இல்லை, நமக்கு சரீர சுகத்தை நமக்கு முன்னாடி வைக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு முன்னாடி வைக்கிறார். நீ தேட வேண்டியது முதலாவது ஆவிக்குரிய கண்கள் எனக்கு திறக்கப்படணும். ஹல்லேலூயா. பர்த்திமை கேட்கிறான், என்னுடைய கண்கள் பார்வை அடையணும்.
ஹல்லேலூயா. என்ன வேண்டும் என்று இயேசு கேட்ட பொழுது, இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு முதலாவது பார்வையை தாரும். வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள் என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் கேட்டது ஆமென் கண்களிலே பார்வை மாத்திரம்தான். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நாம் எதை ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, இந்த நாத்தான்வேலுக்கு கடவுள் சொல்லுகிறார், வானம் திறந்திருப்பதை பாப்பார், தேவ தூதர்கள் மகிமையோடு இறங்குகிறதை ஏறுகிறதை நீ பார்க்க போகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் நாத்தான்வேலுக்கு முன்னாடி வைக்கிறார். என்னுடைய காலடிகள் வலுவாமல் இருக்க வேண்டும் என்றாம், நான் ஒரு கபடற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். பாருங்கள், ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். கடவுள் தம்முடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை, கடவுளுடைய ஊழியத்தை செய்ய போற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உங்களை, நீங்கள் எல்லாரும் ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். உலகத்தின் மனிதர்களைத்தான் கடவுள் ஓநாய் என்று சொல்லுகிறார். இயேசுவை அறியாதவனைத்தான் இயேசு ஓநாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பார்வை நமக்கு இருக்குதா? அவருடைய சிந்தனை நமக்கு இருக்குதா? கடவுளை ஒரு மனிதன் அறியாவிட்டால் அவனை ஓநாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிறார், சர்ப்பங்களே என்று சொல்லுகிறார். அவருடைய சிந்தை நமக்கு வருதா? நாம் முதலாவது இதைத்தான் பாப்பா. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே. ஹல்லேலூயா. ஆமென். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்களும் போய் ஓநாயா மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆடுகளாக இருக்கிற நீங்கள் ஓநாய்க்குள்ள போய் நீங்க ஓநாயா மாறிடக்கூடாது. நீங்க எப்படித்தான் இருக்கணும்? நீங்கள் ஒரு கபடற்ற புறாக்களை போல இருக்கணுமா? ஹல்லேலூயா. ஆடுன்னு சொன்னா கூட கொஞ்சம் நாயோடு கொஞ்சம் அப்படியே ஃபைட் பண்ணி இந்த 2 கொம்பை வச்சு குத்து, ஓநாய்க்குள்ள போயிட்டு புறா மாதிரி மாறணுமா? ஒரே கவுதான். யாரு? ஓநாய். ஹல்லேலூயா. ஓநாய்க்குள்ள அனுப்பிட்டு கடவுள் சொல்றாரு, புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னே சொல்லுகிறா, சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாய் இருங்கள். நான் இன்னொரு மொழிபெயர்ப்பு பைபிள்ல பார்த்தேன். இந்த வினா உள்ளவர்கள் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, முன்கூட்டியே அறிகிற திறன் அப்படின்னு சொல்றதா இந்த வினா அப்படின்னு சொல்ற வார்த்தை குறிக்கிறது. முன்னாடி உள்ள மதி, முன்மதி அப்படின்னு அந்த பைபிள் இருக்குது. முன்னாடி உள்ளதை மதியை அறிஞ்சு கொள்ளுகிறது. பாம்பு பாருங்க, ஓடிக்கிட்டு நிற்கும், மண்ணை மோந்து பார்க்கும், முன்னாடி யார் இருக்கிறா? ஸ்தோத்திரா. எந்த மிருகம் இருக்கிறது? மனுஷன் இருக்கிறானா? முன்னாடி உள்ளதை அறிகிறது தான் அந்த முன்மதி. ஹல்லேலூயா. ஆக பாம்பை போல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றார். பாம்பை போல முன்கூட்டியே அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லுகிறார். அப்படி அறிந்து கொண்டே அப்படின்னா கவனமா நடங்கள்னு சொல்லுகிறார். சுருக்கமா சொன்னா, உங்களுடைய காலடிகளை கவனமா எடுத்து வைங்கள். ஹல்லேலூயா. ஆக புறாக்களை போல கபடற்ற இருதயம் உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக ஒரு மனிதன் கடவுளுடைய வழியிலே வலுவாமல் நடக்க வேண்டும் என்றால், வழிகளிலே அவருடைய வழியிலே ஸ்திரப்பட வேண்டும் என்றால், ஸ்தோத்திரா, கபடற்றவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழணும். ஏன் அப்படி வாழணும்? சில பேர் நினைப்பாங்க, அப்படிலாம் இந்த உலகத்துல வாழ முடியாது. ஹல்லேலூயா. அப்படி ஒருபோது நீ சிந்திக்க கூடாது. இந்த உலகத்துல
வாழ்வதற்கு உலகத்திலே சில டெக்னிக்கா பேசுவதற்கு அது தேவை. ஆனா பரலோகத்திலே போய் வாழ்வதற்கு கபடமில்லாத உதடுதான் தேவை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே வாழ துடிக்கிறவன், அங்கே வாழ ஆசைப்படுகிறவன் அவன் இந்த மாதிரி சிந்தையை எடுத்துக்கொள்ளுவா. ஆண்டவருக்கு பிரியமானவனா இந்த உலகத்திலே நான் வாழணும். ஹல்லேலூயா. இது ஒரு கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்திலே வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய ஆத்துமாவோ பரலோகத்தில். ஆமென், ஆமென். உலகம் அழிஞ்சாலும் ஆத்துமா அழியாது. ஆமென். கடவுள் எவ்வளவு காலம் இருப்பாரோ அவ்வளவு காலம் ஆத்துமா நரகத்திலேயோ பரலோகத்திலேயோ அது தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே உனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமா மிகவும் முக்கியமானது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆத்துமாவை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. ஆமென். சங்கீத புஸ்தகத்திலே 17ஆம் சங்கீதத்திலே 3வது வசனத்தை வாசிப்போம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ரா காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். பாருங்கள், கடவுளுடைய வழிகளிலே நாம் வலுவாதபடி நடக்க வேண்டும் என்றால் தாவீது ஸ்தோத்திரம் இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி பரலோகத்துக்கு அனுப்புகிறார். ஸ்தோத்திரம் 3ஆம் சங்கீதத்தில் நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, ஹல்லேலூயா, கடவுளுடைய வழியிலே நாம் வலுவாமல் நடக்க வேண்டும் என்றால், வலிக்கு விழாமல் ஆமென் வாழ வேண்டும் என்றால், ஆமென் வலது ஊர இடது ஊர சாயாமல் கடவுளுடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்றால், ஆமென் தாவீது சொல்லுகிறான், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். மற்றவர்கள் நினைப்பார்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்றவங்க ஒருபோதும் என் இருதயத்தை பார்க்காதீங்க. அதெல்லாம் தாவீது சொல்ல, என் பாவத்தை பாராதபடி எனக்கு இரக்க செய்யுங்கன்னு ஒரு விண்ணப்பத்தில் சொல்றான். ஆமென். இங்கே சொல்லுகிறார், நீ என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து. ஹல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிள்ளையே, நீ கவலையோடு படுத்து கிடக்கும் போது உன் இருதயத்தை கடவுள் பரிசோதித்து உன் இருதயத்தில் என்ன கவலை இருக்குன்னு கர்த்தர் புரிந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நான் நிறைய சொப்பனங்கள்ல தரிசனங்கள்ல அப்படி பார்த்திருக்கிறேன். நம்ம என்ன கவலையோடு படுத்து கிடக்கிறோமோ அதை குறித்து கர்த்தர் இருதயத்தை விசாரிப்பா. ஹல்லேலூயா. நம்ம பேரை சொல்லி நம்ம இருதயத்தை கூப்பிட்டு, இன்னாருடைய இருதயமே உன்னுடைய கவலை என்னன்னு கேட்பா. ஹல்லேலூயா. அந்த இருதயம் சொல்லும், காலையில ஒருத்தன் என்னை தேடி வரப்போறான், அவனுக்கு நான் ஒரு ஆமென் பொருளை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது சொல்லும். இல்லைன்னா ஒருத்தன் காலையில என்னோட சண்டைக்கு வரப்போறான், அந்த கவலை எனக்கு இருக்குது. நாளைக்கு நான் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும், அந்த கவலை எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப மாசத்துக்கு முன்ன ஒரு காரியத்தை குறித்து நான் கலங்கிக்கிட்டே இருந்தேன். ஆமென். ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது, நீ விசுவாசித்தால் யோர்தானை கடந்து போகலாம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பாட்டு அப்படியே ஆண்டவர் படிக்கிறார், நீ விசுவாசித்தால் யோர்தானை கடந்து போகலாம். காலையில் எந்திக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தை கடவுள் விசாரித்து, ஒரு காரியத்தை குறித்து நீ பயப்படுற, என்னை விசுவாசி, அந்த யோர்தான் நதியை நீ கடந்து போவாய். தேவ பிள்ளையே, நீ ஒரு காரியத்தை குறித்து பிரச்சனையோடு இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இயேசுவை விசுவாசி, அந்த யோர்தானை நீ கடக்க பண்ணுவார் கடவுள். ஹல்லேலூயா. ஈஸியாக தாண்டி போவாய். எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி மான்களை போல குதிச்சு தாண்டுகிற ஒரு கால்களை கர்த்தர் உனக்கு தருவார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க? மான்களை போல குதிச்சு யோர்தான் நதியை தாண்டி போவாய். ஹல்லேலூயா. அங்கே தாவீது சொல்லுகிறார், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும். தாவீது சொல்ற ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், அதை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். ஹல்லேலூயா. யார் சொல்ல முடியும்? இயேசு சொல்லுகிறா, இதோ சாத்தான் வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. அங்கே தாவீது சொல்லுகிறான், அதை விசாரித்து பார்த்து புடமிட்டு பார்த்து
ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில வலிக்கு விழுறதே வாயை வச்சுதான். தவக்கால எப்படிதான் கெட்டு போகுமா? தவக்கால வாயினாலதான் கெட்டு போகுமா? ஹல்லேலூயா. அது நினைக்கும், அது மழை வந்தோடனே ஒரு சவுண்டு கொடுக்கணும்னு சொல்லி அது சவுண்டு கொடுத்த உடனே அங்கிருந்து பெரிய சார பாம்பு அந்த சவுண்டை பார்த்தே ஓடி வரும். தவக்கால வாயினாலேயே கெட்டு போயிடும். அது அப்படியே முழுங்கி அப்படியே அது சோழியை முடிச்சிடும். ஆக என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். நிறைய பேரு அவன் பேசிட்டு கவலை அடைவோம். ஆமேன். எல்லாத்தையும் பேசிட்டு நான் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு கவலை அடைவோம். ஆனா தாவீது சொல்லுகிறார், என் வாய் மீறப்படாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏன்? நம்முடைய வாழ்க்கையிலே நான் வலிக்கு விழுறதே வார்த்தையின் மூலமாதான். அதையெல்லாம் அறிந்த தாவீது பரலோகத்துக்கு ஒரு விண்ணப்ப லெட்டர் எழுதுகிறார். நான் இப்படி ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, என் வாயை நான் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ தடவை உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுக்கு காரணம் உடைய வாயின் வார்த்தைகள் தான். அல்லேலூயா. குடும்பங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு காரணம் உடைய வாயின் வார்த்தைகள் தான். அநேகருடைய அன்பு தணிஞ்சு போவதுக்கு காரணம் உடைய வாயின் வார்த்தைகள் தான். அன்றைக்கு இந்த வாயின் வார்த்தைகளை நீ அடக்கி வச்சிருந்தா, அல்லேலூயா, ஆமே, இன்றைக்கு குடும்பங்களில் நிறைய ஆசீர்வாதம் வந்திருக்கும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறா, என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34 37 வரை வாசிப்போ. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளிலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஆண்டவர் தம்முடைய பிரசங்கத்திலே, ஸ்தோத்திரா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே. அங்கே நிற்கிற மனிதர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க. அல்லேலூயா. குடும்பங்களிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது, மனிதர்களிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆக ஆண்டவர் ஆணித்தரமா சொல்லுகிறார், நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அக்கிரமமாய் பேசுகிற சில குடும்பங்கள் இருக்கிறாங்க, அநியாயமாய் பேசுகிற சில குடும்பங்கள் இருக்காங்க. ஸ்தோத்திரா. பாவம் பலி பார்க்காம பேசுகிற குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரா. அநியாயமா யார் மேலேயும் ஆமென் குற்றச்சாட்டுகளை அள்ளி தூவுகிற மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏராளமா இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நீங்கள் நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? அல்லேலூயா. கடவுள் ஒரு மனிதர்களை, ஒரு குடும்பங்களை தீர்மானித்து சொல்லுகிறார், நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க. அதனால பொல்லாதவர்கள் நரகத்துக்கு போவார்கள், உண்மைதான். ஆனா பொல்லாதவர்கள் மனமாற்றம் அடைய முடியும். இயேசுவிடத்திலே வந்து வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, ஆமென், பொல்லாத குடும்பம் தான், பொல்லாத சந்ததி தான், பொல்லாத ஆமென் வார்த்தைகளை பேசுகிற குடும்பம் தான், அவர்கள் மாற முடியும். அவர்கள் இயேசுடைய வழியிலே நடக்க தீர்மானிக்கும் போது. அல்லேலூயா. ஆக ஆண்டவர் தீர்மானித்து சொல்லுகிறார், நீங்கள் பொல்லாதவர்கள், நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை நீங்கள் எப்படி பேசுவீர்கள்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நல்ல காரியங்களை எப்படி பேசுவீங்க? ஆமென். ஏன் நீங்க பொல்லாதவர்களாய் இருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆமென். ஸ்தோத்திரா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். என் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லாவே பேசிக்கிறாங்க. ஆமென். நான் மாத்திரம் கொஞ்சம் கரடு முரடா பேசுறேன்.
என்னுடைய வார்த்தையிலே ஒரு விருத்த சேதனம் வரணும், என்னுடைய நாக்கில் ஒரு விருத்த சேதனம் வரணும். சபைக்கு போகாதவன் எவ்வளவு அன்பா பேசுகிறா, ஆனால் சபைக்கு போட நானே எவ்வளவு இடும்பா பேசுறேன்னா, நாம் பொல்லாதவர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று கடவுள் நம்மளை தீர்மானிக்கிறார். ஆகவே நீ எப்படி நல்ல வார்த்தைகளை நீ எப்படி பேசுவ, நீ எப்படி நலமானதை பேசுவாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே ஸ்தோத்திரா, நீங்கள் ஜாக்கிரதையாக இந்த உலகத்தில் வாழணும். அல்லேலூயா. காசை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. அல்லேலூயா. நகையை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஆக கடவுள் சில குடும்பங்களை தீர்மானிக்கிறார், நீங்கள் பொல்லாத கூட்டத்தை சேர்ந்தவர்கள். மாற முடியும், மனம் மாற முடியும், ஆண்டவருடைய பிள்ளையா மாற முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய அக்கினி பரிசுத்தாவினுடைய வல்லமை நம்ம மேல் இறங்கும் பொழுது தீய சுபாவங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படும், ஒப்பு கொடுக்கும் பொழுது. அல்லேலூயா. கடவுள் வழியிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். பொக்கிஷம் என்பது இருதயம், பொல்லாத மனுஷன் என்பது தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானிக்கப்பட்டவனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளையே எடுத்து காட்டுகிறான். அல்லேலூயா. மனுஷர் பேசு வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேறு சபைக்கு போற ஒரு வாலிப தம்பி, ஸ்தோத்திரா, நம்ம சபையில் இருக்கிற ஒரு வாலிப தம்பிட்ட நான் ஒரு நாள் டல்லஸ்வா சபைக்கு போனேன். அவர் பிரசங்கம் பண்ணும்போது நான் ஒரு பெரிய பாவி என்று உணர்ந்தேன். அதனால நான் அந்த சபைக்கே வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னான். நான் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பெரிய பாவி என்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்தது. அதனால நாங்கள் என்ன செய்ய மாட்டேன், வரவே மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் அசைவாடுகிற இடம் எப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. உங்களுக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வந்து உங்களை ஒரு பரிசுத்தமான மனிதர்களா இந்த பூமியிலே வாழ வைக்கிறது தான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆக அப்படிப்பட்ட ஒரு சபையைத்தான் மனிதர்கள் தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சும்மா ஆமென் ஸ்தோத்திரா. சத்தியத்தை அறிவிக்காத சபைகளில் போய் உடைய காலத்தை நேரத்தை மனிதர்கள் எத்தனையோ பேர் வேஸ்ட் ஆக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆக அவர்கள் போற இடம் நரகம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷர் பேசு வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். இது நியாய தீர்ப்பு. உன் வார்த்தைகள் எல்லாம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஜீவ புஸ்தகத்தில். அதையெல்லாம் கர்த்தர் கணக்கில் கொண்டு வருவா. உன் வார்த்தைகளை வச்சே நீ ஆமென் குற்றவாளி என்றும், உன் வார்த்தைகளை வச்சே நீ நீதிமான் என்றும் தீர்க்கப்படுவாய் சொல்றது நரகத்தின் தீர்ப்பு, இல்லை என்றால் பரலோகத்தின் தீர்ப்பு. தீர்க்கப்படுவாய். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், என்னுடைய வாய் மீறப்படாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். அப்படி ஒரு மனிதன் தீர்மானம் எடுக்கும் பொழுதுதான் அவன் கால்கள் வலுவாதபடி உமது வழிகளிலே என் நடையை ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா. ஓ, நான் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுதுதான் என் கால்கள் வலுவாதபடி போகும். நான் வாழ்க்கையில வலிக்கு விழமாட்டேன். அல்லேலூயா. யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடுவேன். ஆமென் ஸ்தோத்திரா. உங்க வழியிலே என்னை ஸ்திரப்படுத்தும், வேறு வழியில அல்ல. அல்லேலூயா. வேறு கடவுளை விட்டு விலகி போன ஒரு வழியிலே என்னை நீங்க ஸ்திரப்படுத்த கூடாது, உயர்த்த கூடாது. ஆமென். ஆசீர்வதிக்க கூடாது. உங்க வழியில தான் என்னை ஆசீர்வதிக்கணும், உங்க வழியில தான் என்னை ஸ்திரப்படுத்தணும். வாழ்க்கை என்கிறது கவனமா பாதுகாக்க வேண்டியது. ஒரு முட்டை மாதிரி. அல்லேலூயா. ஒரு முட்டையை எவ்வளவு கவனமா பாதுகாப்போமோ அப்படிப்பட்ட ஒரு கவனம் யாருக்கு வருது? தாவீதுக்கு வருது. அல்லேலூயா.
தாவீது ஒரே ஒரு பாவம் தான் செய்தான் என்று கடவுள் சொல்லுகிறார். அவன் மனம் திரும்பி அதிலிருந்து எனக்கு உண்மையா வாழ்ந்தான் என்று கடவுள் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, தாவீதுக்கு அந்த கவனம் வருகிறது, அது மாதிரி உனக்கு கவனம் வரணும். என் கால்கள் வலுவாதபடிக்கு கவனமா என்னுடைய கால் அடிகளை எடுத்து வைக்கணும். யாரு வழியில எடுத்து வைக்கணும்? உங்க வழியில நான் எடுத்து வச்சு என்னுடைய வாழ்க்கையை நீங்க ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை நீங்க ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதனாலே தாவீது ஒரு தீர்மானம் அடைனான். நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும். தேவையில்லாததை நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய வாயை துதிக்கத்தான் செய்யும். என் வாயை யாரையும் சபிக்காது ஆண்டவரே. துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து வரக்கூடாது. கசப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் ஒரு ஊற்றிலிருந்து வராது. அது போல நம்முடைய வாயை நாம் பாதுகாக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத 17வது சங்கீதத்துல 4வது வசனத்தை வாசிப்போம். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய காலடிகள் வலுவாமல் நடந்து போகணும்னா மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமா என்னை காத்து கொள்ளுகிறேன். யோசபாத்து ஒரு நீதிமான் தான், கர்த்தரோடு நடக்கிற ஒரு பரிசுத்தவான் தான். ஆனா ஆகாப்போடு சேர்ந்து சண்டைக்கு போகும் பொழுது, அல்லேலூயா, ஆகாப்பு கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆமென் ஒருத்தன் அறியாமல் ஒரு அம்பை எய்தான். ஆகாப்பு லாவிலே குத்தி அவன் அங்கேயே இராணுவ சண்டை ஒரு இடத்துல இறந்து போயிட்டான். யோசபாத்து வீட்டுக்கு வரும்போது ஒரு தீர்க்கதரிசி நின்று சொல்லுகிறா, ஒரு துன்மார்க்கனோடு சேர்ந்து ஒரு நீதிமான் யுத்தத்துக்கு போகலாமா? தேவனை வெறுக்கிற ஒரு மனிதனோடு சேர்ந்து நீ யுத்தத்துக்கு போகலாமா? ஆமென். கடவுள் இதை உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறையாக நினைச்சார். ஆனா உன் உயிரை எதுக்காக காப்பாத்தினார் என்று தெரியுமா? நீ யூதேயா தேசத்துல விக்கிரங்களை எல்லாம் அகற்றி அவன் யூதேயா தேசத்துல எங்கு உபதேசம் பண்ணுகிற மனிதர்களை அனுப்பி அவன் நல்ல காரியம் உன்னிடத்துல காணப்பட்டது. அதனாலேயே இந்த யுத்தத்திலே நீ உயிர் பிழைக்கும்படி கர்த்தர் செய்தார். ஒருத்தர் இவன் தான் ராஜா என்று குத்த வந்தான். உடனே யோசபாத்து அலறினான். உடனே அவன் நினைச்சான், இவன் ராஜா கிடையாது. ஆனா ஆகாப்பு ராஜ வஸ்திரம் தரிக்காமல் போனா. ஒருத்தன் அறியாம அம்பை எய்தான். அவன் சந்துகளுக்கு அடியில, அதாவது ஒரு கவசம் இருக்குது, நெஞ்சில முதுகுல ஒரு கவசம் இருக்குது, அதுக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்ல போய் அந்த அம்பு பாஞ்சு அங்கே ஆகாப்பு இறந்து போனான். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை என்ன? துன்மார்க்கனோடு சேர்ந்து நீதிமான் போகலாமா யுத்தத்துக்கு? உடனே இந்த யோசபாத்து ஊருக்கு வந்து அவன் குளிச்சுட்டு எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டு திரும்பவும் போய் அவன் கொட்டடிச்சு அவன் பறை அடிச்சு அவன் எங்கும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று அனுப்பினான் யோசபாத்து. அல்லேலூயா. நம்ம கால்கள் வலுவாம இருக்கணும்னா துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் அப்படின்னு சங்கீதம் 1லேயே தாவீது தொடங்குகிறார். அங்கே சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமா என்னை காத்து கொள்ளுகிறேன். என்னை காத்து கொள்ள வேண்டும் என்றா கடவுள்கிட்ட சொல்லுகிறது. காத்து கொள்ளுகிறேன் சொல்றது நான் எடுக்கிற தீர்மானம். ஹல்லேலூயா. கடவுளை அறியாத ஆமென் விபச்சார சிந்தை உள்ள அசுத்த கண்ணுள்ள கெட்ட வார்த்தை பேசுகிறவனோடு நான் எப்படி உட்கார்ந்து இருந்து பேசிக்கிட்டு இருப்பது? ஹல்லேலூயா. அந்த மாதிரி மனிதர்களுக்கு என்னை விலக்கமாய் காத்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் நமக்கு இருக்கணும். அதனால அப்படிப்பட்ட மனிதர்களை வெறுக்கிறதுக்காக அல்ல. உன் வாழ்க்கை வேற, அவனுடைய வாழ்க்கை வேற. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கையில நீ வலிக்கு விழாம இருக்கணும்னா ஸ்தோத்திரம், துஷ்டனுடைய பாதைகளுக்கு என்னை விலக்கமா என்னை நான் காத்து கொள்ளுகிறேன். சங்கீதம் 119 133 வாசிப்போம். சங்கீதம் 119 133. உம்முடைய வார்த்தையினாலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 133ல உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி. பாருங்க, தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகள் நிலைப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும். ஒரே ஒரு அநியாயம் வந்து ஒட்டிருச்சு, அடுத்த 2வது அநியாயம் வரும், 3வது மனுஷனுக்கு அநியாயம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஒரு கொலையை மறைக்க 2வது கொலை செய்கிறது மாதிரி. ஹல்லேலூயா. ஒரு அநியாயம் வந்தா இன்னொரு அநியாயத்துக்குள்ள மாட்டிடுவோம். தாவீது சொல்லுகிறா, என்னுடைய காலடிகள் நான் வலுவாம உங்க வழியில நான் நடக்கணும்னா ஒரு அநியாயமும் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதையும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அநியாயமும் ஆண்டு கொள்ள ஒட்டாதையும். ஹல்லேலூயா. பைபிளை தூக்கி கொண்டு போகிற அநியாயக்காரன் அல்ல, அநியாயக்காரி அல்ல. அவன் பைபிளை தூக்கி கொண்டு போகிற தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி என்கிற ஒரு மனசாட்சியிலே ஒரு ஸ்திர நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அநியாயமும் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதையும். ஹல்லேலூயா. 17 வசனத்துல, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் காலடிகள் வலுவாம இருக்கணும்னா நான் உங்க வார்த்தையிலே நடக்கணும், உங்க வசனத்திலே என்னை நடக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 24 வாசிப்போம். மத்தேயு 7:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு. மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 133ல உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி. அதாவது வசனத்திலே என் காலடிகள் இருக்கணும். என் வாழ்க்கை கடவுளுடைய வார்த்தையின்படி நான் வாழணும். ஹல்லேலூயா. அப்பதான் என் காலடிகள் வலுவாமல் நான் நடந்து வர முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும். வசனத்துல நம்ம வாழணும், கடவுளுடைய வார்த்தையில நம்ம நிக்கணும். ஹல்லேலூயா. இங்கே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, ஹல்லேலூயா, யாரா இருந்தாலும் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ள வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. அவர் சொல்லிய வார்த்தையிலே என் காலடிகள் நடக்காமல் இருந்திருந்தா, அவர் சொல்லிய வார்த்தையின்படி என் குடும்பம் கட்டப்படாமல் இருந்திருந்தா, அவர் சொல்லிய வார்த்தையின்படி என்னுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ வாழாமல் இருந்திருந்தா, ஆமென், பெரும் மழை அடிக்கும் பொழுது, காற்று அடிக்கும் பொழுது அந்த வீடு கீழே விழுந்து நொறுங்கி போயிருக்கும். அதுதான் வாழ்க்கையில வலிக்கு விழுந்துட்டேன், என் குடும்பம் அழிஞ்சிருச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. நான் என்னுடைய காலடிகள் வலிக்கிட்டு, அல்லேலூயா,
அது சோதரம், நான் என்னுடைய காலடி வலிக்கிட்டு நான் கீழே விழுந்துட்டேன், முழுவதும் விழுந்து என் வீடு அழிஞ்சு போனது. எத்தனையோ பேரை பாருங்க, ஒரு பாவத்தை விட முடியாம பிள்ளைகள்லாம் சாபத்துக்குள்ள போறாங்க. ஆனா பிள்ளைகள் சாபத்துக்குள்ள போறாங்கன்னு தெரிஞ்சும் தகப்பனாலே விபச்சார பாவத்தை விட முடியல. பிள்ளைகள் மேல சாபம் வருதுன்னு தகப்பனுக்கு தெரியுது, ஆனா தகப்பனால் அந்த விபச்சார பாவத்தை விட முடியல. குடும்பம் எல்லாம் வலிக்கு விழுந்து அழிஞ்சு போகுது. ஆனா தகப்பனுக்கு தான் திருந்தி வாழணும் என்கிற அந்த எண்ணம் அவனுக்கு வரல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, அதனால ஆண்டவர் சொல்லுகிறா, என் வசனத்தின்படி நீ வாழ்ந்தா, நான் சொல்லிய வார்த்தையின்படி உன் குடும்பம் கட்டப்பட்டிருந்தா, பெரும் மழை வந்தாலும் பயங்கரமான காற்று வந்தாலும் உன் குடும்பம் என்ன செய்யாது, கீழே விழாது. ஹல்லேலூயா. அதை தாங்குகிற ஒரு தெய்வம் இருக்கிறா. கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது அந்த வீடு. ஹல்லேலூயா. ஆனா நான் சொல்லிய வார்த்தையின்படி நீ வாழாவிட்டா பெருமழை வரும், காற்று வரும், புயல் வரும், உன் வீட்டு மேல் மோதும், முழுவதும் அழிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. எத்தனை தடவை ஆஸ்பத்திரியில, எத்தனையோ தடவை அங்கலாக்கப்பட்டு உட்கார்ந்துருந்தோம். சுகம் வராதா? பிள்ளைகளுக்கு ஒரு நிம்மதி வராதா? என் பிள்ளைகள் முதல்ல மாதிரி நல்ல ஆசீர்வாதமா வாழ மாட்டார்களா? எத்தனையோ குடும்பம் ஆஸ்பத்திரியில 5 நாள் 10 நாள் எல்லாம் உட்கார்ந்துருந்தோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, காற்று அடிக்கும் மகளே, ஆனா உன் குடும்பம் என்ன செய்யாது, அழியாது. அல்லேலூயா. பிரச்சனை வரும், ஆமென், வியாதி வரும், ஆனா உன் குடும்பம் அழியாது. உன்னை தாங்குகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நான் வராதுன்னு சொல்லல, வரும், காற்று வரும், பிரச்சனை வரும், ஆனா உன் குடும்பம் என்ன செய்யாது, அழியாது. ஹல்லேலூயா. கையினால் தாங்குகிற ஒரு தெய்வம் உனக்கு இருக்கிறா. கையினாலே தாங்குவா. ஆண்டவர் சொல்லுகிறா, இதுவரை நான் உன்னை தாங்கினேன், இனிமேலும் ஏந்துவே, இனிமேலும் உன்னை சுமப்பே, இனிமேலும் உன்னை பாதுகாப்பே என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். இனிமேலும் நான் உன்னை சுமப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய குடும்பம் அவருடைய இறை வார்த்தையின்படி, ஆமென், இறை வார்த்தையின்படி நம்ம குடும்பம் கட்டப்படுகிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத 17வது சங்கீதத்திலே 6வது வசனத்தை வாசிப்போம். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். ஹல்லேலூயா. சங்கீத 17:6 தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். தீர்மானம், உறுதி, செவி கொடுக்கிறீர். ஹல்லேலூயா. தாவீது ஒரு செபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். தாவீது ராஜாவா இருந்த பொழுதுமே அந்தி சந்தி மத்தியான வேளைகள் எல்லாம் அவர் செபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். தேவன் நம்முடைய குடும்பத்திலே அற்புதம் நடக்கணும்னா, ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே இருந்து கிரியை செய்யணும்னா, நாம் ஆண்டவருக்கு அதிக நேரம் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதிக நேரம் கொடுக்க 28 பேரை செத்தவனை உயிரோட எழுப்பின விக்கில்ஸ்வொர்த், இங்கிலாந்தை சேர்ந்தவன், அரை மணி நேரம் பைபிள் படிப்பாரா, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவாரா, அரை மணி நேரம் திரும்ப பைபிள் படிப்பாரா, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவாரா, இப்படியே இருந்தாராம். ஒரு பேப்பர் நிருபர் வந்து இவ்வளவு அற்புதங்களை செய்வதற்கு என்ன காரணம் அப்படி கேட்ட பொழுது, ஜெபம், 2வது ஜெபம், 3வது ஜெபம். 28 பேர் செத்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நீ அதிக நேரம் ஆண்டவருக்கு கொடுக்க வேதம் வாசி, நேரம் இருந்தா அடுத்து ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அடுத்து உன் காரியங்களை கொஞ்சம் செஞ்சுட்டு அப்புறம் பைபிள் படிக்க போ, அப்புறம் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீ அதிகமா ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க ஒரு ஆண்டவர் உன் குடும்பத்தில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. தாவீது ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. தாவீது
வாழ்க்கையில நான் வழுக்காமல் இருக்கணும்னா, என்னுடைய காலடிகள் வலுவாம இருக்கணும்னா எனக்கு அதிகமான ஜெபம் தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏன்? அவர் யுத்தம் செய்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். அவரை சத்துருக்கள் பின்தொடர்ந்து வந்தாங்க. அல்லேலூயா. எதிரிகள் நாட்டு படைகள் அவரை கொல்லுவதற்காக வந்தாங்க, நாட்டை பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. ஆகவே தாவீது தமது வாழ்வில் ஜெப வீரராக திகழ்ந்தார். அவரது தியானமும் ஜெபங்களுமே தேவனுடைய இருதயத்தை கவர்ந்ததாக இருந்தது. ஆமென். தாவீது தமது வாழ்க்கையிலே ஜெப வீரராக திகழ்ந்தார். அவரது தியானமும் ஜெபங்களுமே தேவனுடைய இருதயத்தை கவர்ந்ததாக காணப்பட்டது. அல்லேலூயா. அதனாலதான் என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவன் என்கிற ஒரு பெயரை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் தாவீது. அல்லேலூயா. அவருடைய ஜெபமும் தியானமும் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஒரு ஊழியக்காரர் நல்ல பரவாயில்லாமல் ஜெபிக்கிறார், ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. ஒரு நாள் கடவுளுடைய சத்தத்தை கேட்டார். உனக்கு வர வேண்டிய ஊற்று கண்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, அந்த ஊற்று கண்கள் எல்லாம் திறக்கணும்னா, ஆமென், இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில ஜெபத்தை கூட்டுன்னு சொன்னார். காப்பி அரிச்சிட்டு பால் அரிச்சு அந்த காப்பி அரிக்கிற அரிப்புல அந்த ஓட்டையெல்லாம் அடைஞ்சிட்டா கீழே ஓடி வராது. திரும்ப கவர்த்தி பைப்பில் வச்சு கழுவுறது மாதிரி உனக்குன்னு வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்? உன் வாழ்க்கையில ஊற்று தண்ணீர் போல ஒரு நதி அந்த அரிப்புல உள்றது மாதிரி உன் வாழ்க்கையில ஜெபம் என்கிற ஒரு ஊற்று புறப்படணும். ஹல்லேலூயா. ஜெபம் என்கிற ஒரு ஊற்று புறப்படும் பொழுது அடைக்கப்பட்ட கண்கள் எல்லாம் திறக்கும். ஹல்லேலூயா. அவன் தாவீது சொல்லுகிறா, தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கெஞ்சுகிறேன் என்பது நான் வழிக்கு விழுந்துடக்கூடாதுப்பா, நான் வேறு வழியில ஓடிடக்கூடாது, நேரான பாதையிலே நீங்க நடத்தணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தேவ பிள்ளையே, அவன் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 17ஆம் சங்கீதத்திலே 7வது வசனத்தை வாசிப்போம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களிடத்திலிருந்து உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஆமென். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய வழியில நடந்து போயிட்டே இருக்கும்போது, அவர் வழிகளிலே நீ வழுக்காம போகும் பொழுது உனக்கு எதிரிகள் வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீ ஆண்டவருடைய வழியிலே பரிசுத்தமா போற அல்லவா, நீ உனக்கு வாழ்க்கையில கெட்ட பேர் உன் குடும்பத்துல யாரும் எடுக்கல அல்லவா, அதனாலே உன்னை தூத்துவதற்காக சில மனிதர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. ஒரு சகோதரர் எங்களை வந்து பார்த்து சொன்னாரு, உங்க குடும்பத்து மேல உங்க ஊழியத்தின் மேல இன்னொரு ஊழியக்காரனுக்கு பொறாமை இருக்கிறதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் அப்படி நினைப்பாரான்னு சொல்றது எனக்கு இதுவரை நான் சிந்திக்கவே இல்லை. ஆனா அவர் சொல்லுகிறார், உங்க குடும்பத்து மேலையும் உங்க சபை மேலையும் ஒரு ஊழியக்காரருக்கு பொறாமை இருக்கிறது, அதை நான் கண்டேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆக நீ ஆண்டவருடைய வழியில நடக்கிறீல, நீ உனக்கு கெட்டவர் நீ இன்னும் வாங்கலையில, நீ பரிசுத்தமா வாழ்றீல, நீதியா வாழ்றீல, இந்த ஊர்ல ஒரு நல்ல பேர் உனக்கு இருக்குல்ல, ஆக அதை வச்சே உனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் வருவார்கள். எல்லா குடும்பமும் கெட்ட பேர் வாங்கிட்டாங்க, ஆனா இந்த சபைக்கு போற ஒரு குடும்பம் மாத்திரம் கெட்ட பேர் வாங்காம அவன் பிள்ளைய மாத்திரம் பரிசுத்தமா வாழுது. ஒரு சதி பண்ணணும், ஒரு விளையாட்டு காமிக்கணும் அப்படின்னு சாத்தான் வருவான். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு கெட்ட பேரை கொண்டு வருவா, நீ தான் ஜெபத்துல போராடணும். ஹல்லேலூயா. சத்துரு கிரியைகளை அழுத்தி ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்று வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே.
உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சும்மா சாதாரணமான ஒரு தெய்வமா? ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ஆண்டவர் சாதாரணமான ஒரு தெய்வமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஓங்கிய புயத்தினால் உன்னை நடத்தி கொண்டு வருகிறேன். எப்படி நடத்துகிறாரா? வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும். ஒரு சிலையை எங்கேயா பார்த்துருப்பீங்க, நாக்க நீட்டிக்கிட்டு கையில் ஒரு பெரிய அருவாலை ஓங்கிக்கிட்டு அப்படியே ரோட்டில் நிற்கும். காணிக்க ஓடுட்டு போகல, காரை பிரட்டிடுவேன். எலுமிச்சி மூலம் டயரு கீழே வச்சு போகல, உன்னை பிரட்டிடுவேன்னு சொல்லும். அதெல்லாம் போய் பித்தலாட்ட வேலை. ஆனா கர்த்தர் உனக்காக கையை ஓங்கி வச்சிருக்கிறார். நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, ஓங்கிய புயத்தினா என் பிள்ளைய தொட்ட கையை நேந்திரா மேல இருந்து கீழே வரும். அப்படிப்பட்ட தெய்வம் தான் நமக்கு இருக்கிறா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஓங்கிய புயத்தினால் இஸ்ரவேல் மக்களை கடவுள் எகிப்திலிருந்து கடலை பிளந்து, ஹல்லேலூயா, எரிகோ மதிலை உடைத்து யோர்தானை பிளந்து கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். 32 ராஜாக்களையும் 32 நாடையும் பிடிச்சு கொண்டு வந்து அந்த தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், ஆமென், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். நான் வாசிப்போம் 2 நாளாகமத்தில் 32ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம். 2 நாளாகமம் 32 அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிங்க. ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன் அண்டையிலே கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கும் பொழுது அசிரிய ராஜாவாகிய சனகரிப் யூதேயா தேசத்துக்கு விரோதமாக வருகிறான். ஸ்தோத்திரம். அப்படி வரும் பொழுது மக்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்ப எசேக்கியா ராஜா ஜனங்களை படைத்தலைவர்கள் எல்லாம் கூடி வர செய்து, நீங்கள் திடன் கொண்டு, ஸ்தோத்திரம், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரியா ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். ஆமென். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தத்தை நடத்துகிற நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். ஜனங்கள் ஒரு வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. எந்த வார்த்தையின் மேல? அவங்களோடு இருக்கிறது மாம்ச புயம், நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் டெக்கினிக்கு வேலையிலே நம்மளை தூத்தி நம்மளை அசிங்கப்படுத்த நினைக்கிறார்கள். ஒரு டெக்னிக்கு வேலை. அது மாம்சத்தின் சாத்தானுடைய கிரை. ஹல்லேலூயா. அது ஒருபோதும் ஜெயிக்காது. ஆனா நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்தார்கள். நாம் நீதியான பாதையிலே நடக்கும் பொழுது நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மேல நம்பிக்கை வைத்தார்கள். அவர்களோடு இருக்கிறது மாமிசம், அந்த படைத்தலைவனுடைய பலன். நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? மாம்சத்தை அல்ல, கையில வச்சிருக்கிற ஆயுதத்தை அல்ல,
நாம் விசுவாசிக்கிறது வானத்தை பூமியும் படைச்ச கர்த்தரை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அங்கே நாம் வேதத்தை வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த சனகரி ஆமென் விக்கிரகங்களை விக்கிரகங்களை எல்லாம் நாங்க அடிச்சு விக்கிரகங்களை கும்பிட்ட நாடுகளை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு வர்றோம். அதே மாதிரி இந்த இஸ்ரவேல் தேசத்தையும் நாங்க பிடிப்போம் ஹல்லேலூயா என்று சொல்லி அவை ஆண்டவரை தூசிக்கிறார்கள். 2 நாளாகமத்துல 32, 19, 20, 21 வாசிங்க. மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சகரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமாய் இருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனையும் குறித்து பேசினார்கள். இதன் நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியாவினுடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோயிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். ஹல்லேலூயா. மனுஷர் கைவேலையினாலும் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமா இருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனை குறித்து பேசினார்கள். ஹல்லேலூயா. மற்ற தெய்வங்களை பேசுறது மாதிரி கர்த்தரை குறித்து பேசினார்கள். இதன் நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள். கர்த்தாவே, விக்கிரகத்தை கும்பிடுகிற ஊர்களை எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, அது மாதிரி உங்க சாமி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். நீர் உயிருள்ள தேவன் அல்லவா என்று கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி 1,80,000 இராணுவ வீரர்களை ஆமென் படை தலைவர்களை சேனை தலைவர்களை ஒரு நிமிஷத்திலே ஒரு தூதன் அதம் பண்ணினான். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் மேல ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஆமென். உன்னுடைய பிரச்சனை அல்ல நீ நினைப்பது, ஆண்டவர் மேல நம்பிக்கை வை. உன்னை போற சூழ்நிலை அல்ல நீ நினைப்பது, ஆண்டவர் மேல நம்பிக்கை வை. ஹல்லேலூயா. உன் பிரச்சனை எல்லாம் ஒரே இரவுல முடிஞ்சிரும். ஆமென். ஒரே இரவுல ஒரு தூதன் 1,80,000 பேரை கொன்னுட்டான். இப்போ ராஜா தனி ஆளா, இராணுவம் இல்லாத ஆளா ஊருக்கு திரும்பி போனா, அங்கே ஊருக்கு போய் அங்கே குலசாமியை போய் கும்பிட போகும்போது அவன் கற்ப பிறப்பே 2 பேர் அவனை கோயிலுக்குள்ளே வச்சு வெட்டிட்டான். எல்லாமே ஒரே நேரத்தில் சோழி முடிஞ்சது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யுத்தங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம காலடிகளை வழுக்கி விழுவதற்கு நமக்கு விரோதமாக சில பேர் எழும்புவார்கள், ஆனா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக தாவீது இந்த வசனத்தை நான் வாசித்து முடிக்க போகிறோம். சங்கீதம் 17 8வது வசனத்தை வாசிப்போம். கண்மணி போல என்னை காத்தருளும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கன் கண்மணியை போல என்னை காத்தருளும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், அப்படியெல்லாம் நிறைய தீர்மானம் எடுத்து உங்க வழியில நான் நடக்கணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படியெல்லாம் அந்த விண்ணப்பங்கள்லாம் சொல்லிட்டு என்னை நீங்க எப்படி காக்கணும்? கண்மணியை போல காத்தருளும். அவ்வளவு ஒரு விசேஷமானவன் நான். ஹல்லேலூயா. சும்மா சாதாரணமா என்னை காக்கக்கூடாது, கண்மணியை போல காத்தருளும். தாவீது இந்த ஆண்டவர் படைச்ச உறுப்புகளை எல்லாம் கொஞ்சம் யோசித்துட்டே வந்தான். இந்த காது பாதுகாப்பு கிடையாது. லேசாக நம்ம அடிச்சுட்டா காது கலண்டு ஓடிடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. மூக்கு இப்படி நீட்டிக்கிட்டு இருக்குது, இப்படியே ஒன்று கிராஸ் ஆகிச்சுன்னா முனியை வெட்டிட்டு போயிடும். இப்படியே யோசிச்சுட்டே இருந்துட்டு இந்த கண்ணை யோசிக்க ஆரம்பித்தார்.
இங்கே ஒரு பெரிய இரும்பு பட்டை, அல்லேலூயா, 2 இப்படி குமுளி மாதிரி 2 ஒரு எலும்பு, ஆனா ஒரு உள்ள ஒரு கண்ணு. இங்கே ஒரு இரும்பு பட்டை, இங்கே ஒரு பெரிய இரும்பு குமியல், அல்லேலூயா, பயங்கரமான எலும்பு ஸ்ட்ராங்குக்குள்ள 2 கண்ணு. அதனால இந்த கண்ணெல்லாம் பார்த்துட்டு கண்ணுக்கு மேல ஒரு இமை, அதுக்கு முன்னாடி ஒரு முடி, இப்படியெல்லாம் தியானம் பண்ணிட்டு என்னை காது மாதிரி காப்பாற்றக்கூடாது, மூக்கு மாதிரி என்னை காப்பாற்றக்கூடாது. அவன் கீழே விழுந்தா முத பல்லு போகுது பாருங்க, அந்த பல்லு மாதிரி என்னை பார்க்கக்கூடாது. அடியே உழாம, அல்லேலூயா, ஒரு சேதமும் இல்லாம சூப்பரா காப்பாற்றப்படுகிற ஒரு 2 கண்ணு இருக்குது. அந்த கண்மணியை போல என்னை என்ன செய்யணும், என்னை காக்கணும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரும் சொல்லுகிறார் உபாகமம் 32:10. அடுத்து சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து நான் முடிக்க போகிறோம். உபாகமம் 32:10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலிலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தனது கண்மணியை போல காத்தருளினார். திரும்ப வாசிப்போம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். பாருங்க, பாழான இடத்துல உன்னை கண்டுபிடிச்சாராம். ஊளையிடுகிற இடம், ஊளையிடுகிற இடம் என்னது? ஆமென். ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லி நாய் ஊழ ஓடுமா? ஊளையிடுகிற இடத்திலும், அல்லேலூயா, வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். எவ்வளவு மகிமையான ஆண்டவர் பத்தியிலா. அல்லேலூயா, ஆமென். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 2:8. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதியினிடத்திற்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இது யார் சொல்ற வார்த்தை? இது சகரியா சொல்ற வார்த்தை இல்ல, இது கர்த்தர் சொல்ற வார்த்தை. உன்னை தொடுகிறவன், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அல்லேலூயா, பாதுகாப்பான கண்ணின் மணியையும் அவரும் சேர்த்து சொல்லுகிறார். நீ யாரு? என்னுடைய கண்ணின் மணி. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய கண்ணின் மணி. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய கண்ணின் மணி. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரா. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். அல்லேலூயா, ஆமென். உன்னை தொட்டா ஆண்டவருடைய கண்ணை தொட்டது மாதிரி அவருக்கு எவ்வளவு கோபம் வரும். அல்லேலூயா, அவ்வளவு விசேஷித்த ஒரு ஆளா இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, அதனாலதான் தாவீது சொல்லுகிறா, கண்மணியை போல என்னை காத்தருளும். அல்லேலூயா, இப்படி ஒரு சேஃப்டியா, இப்படி கடவுளுடைய வழியில, ஆமென், வலுவாம அவர் பாதையிலே நாம் ஸ்திரப்பட்டு கொண்டே வரும்போது உன்னை கடவுள் எப்படி பார்ப்பார்னா, கண்மணியை போல உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா, இப்படி கண்மணியை போல பாதுகாக்கிற ஒரு குடும்பமான இருந்து, ஒரு நபரா இருந்து, உன் மேல ஏதாவது ஒன்று வந்தா கடவுள் தன்னுடைய ஓங்கிய புயத்தை கீழே இறக்குவாரா இறக்க மாட்டாரா? இறக்குவார். அல்லேலூயா, அந்த ஆண்டவர் ஒரு வல்லமையுள்ள தேவன். எல்லாரும் முழங்கால் படியிடுமா? ஹல்லேலூயா.